ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னமகாரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி, அதுவும் சீக்கிரமாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிறிஸ்பியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. செய்கிறதுக்கும் அதிக டைம் எடுக்காது, டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டேயும் ஒரு அன்பான வேண்டுகோள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்து நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. 1 கப் சேர்க்கும்போது நம்மளுக்கு நிறையா பச்சை பயிறு ஊறி வந்துடும். இதில் 3/4 கப் அளவுக்கு தனியாக எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் நல்லா ஊற வச்சிங்கன்னா நம்மளுக்கு நல்லா ஊறி வந்துடும். இப்போ இதை தண்ணி வடிச்சிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் லைட்டாக மட்டும் தெளித்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்த்துற வேணாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ அதே ஜாரில் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், வரமிளகாய் 2மே சேர்த்துக்கோங்க. 2மே சேர்க்கும்போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை. இப்போ இதை சேர்த்துட்டு நம்ம இதை முதல்ல பல்ஸ் மூடு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம அது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த 3/4 கப் அளவுக்கு பச்சை பயிரை சேர்த்துடலாம். 1 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு இதையும் இந்த மாதிரி 1 2 நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கோர்ஸாக அரைச்சிட்டு சேர்த்தும் போது நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். இதையும் மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியாகவும் இருக்கும். பச்சை பயிறு சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வச்சிடலாங்க. ரவை நம்மளுக்கு நல்லா ஊறி வந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளுக்கு கொஞ்சம் கெட்டியாகவும் வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம தேவையான அளவு உருண்டை பிடிச்சி வடை மாதிரி தட்டி போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப தின்னாக போட்டுறாதீங்க. கொஞ்சம் லேசாக போடும்போது தான் நம்மளுக்கு இன்னுமே நல்லா முறுமுறுன்னு வரும். இந்த மாதிரி எல்லாத்தையும் தட்டி எடுத்துகிட்டு நீங்கள் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதை ஒரு சைடு நல்லா செவந்ததும் இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். 2 சைடும் நல்லா கலர் மாதிரி கிறிஸ்பியாக வந்ததும் இதை எடுத்துடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.